கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக சபை யாருக்கு சொந்தமானது? Who owns the church? சபை என்று சொல்லும்போது அது கட்டிடம் அல்ல, ஆத்துமாக்களாலே நிறைந்தது. அந்த சபை யாருக்கு சொந்தமானது? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். The church of the Lord, which he has purchased with his own blood. அவருடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை அவருடைய சபை. தேவன் தான் அந்த சபையை சம்பாதித்தார். தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்திருக்கிறார். நாம் எல்லோருமே அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கின்றோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 12-14 வசனம் வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இருளின் அதிகாரத்தின் கீழாக நாம் இருந்தோம். அதிலிருந்து இப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவராக நாம் இருக்கின்றோம். தேவன் தம்முடைய அநாதி திட்டத்தின்படியாக, தீர்மானத்தின்படியாக இதை செய்தார். ஒளியில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் எல்லோரும் பங்கடைய வேண்டும் என்பதற்காக நம்மை தகுதிப்படுத்தினார். தகுதியற்ற நம்மை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசுவின் இரத்தத்தினாலே பாவமர கழுவி தம்முடைய பிள்ளையாக மாற்றி ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18-20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். He is the head of the body, the church. அவர்தான் சபைக்கு தலையாக இருக்கிறார், முதல்வராகவும் இருக்கின்றார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெயருமானவர். இன்னைக்கு மரித்தோரிலிருந்து எழுந்ததிலே முதலாவதாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாள் எழுப்பினார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவன் தம்முடைய திருச்சித்தத்தின்படியாக இவையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்து தான் முதல்வராக இருக்க வேண்டும். அவர்தான் சபைக்கு
தலையாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் மந்தையின் ஆடுகளாக இருக்க வேண்டும். அவரே ஆதியும் மரித்துவம் என்ற முதற் பேரானவராக இருக்க வேண்டும். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று, தேவனுக்கு பிரியமாயிற்று. இது தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய திட்டம். அன்பானவர்களே, தேவனுடைய திட்டத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சிந்தி சம்பாதித்துக் கொண்ட சபைதான் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்திருக்கிறார். எவ்வளவு பாடுபட்டு இருப்பார். இன்றைக்கு மூதாதையர்கள் சொல்வார்கள், இந்த சொத்து பத்தெல்லாம் நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்தேன் என்று சொல்வார்கள். ஒருவேளை பிள்ளைகள் அதை குறித்து அறியாதவர்களாக இருக்கக்கூடும். எனவே இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் இருக்கிறதான சபையை இயேசுவின் இரத்தம் கொண்டு சம்பாதித்திருக்கிறார். பாவத்திலே விழுந்து கிடந்த நம்மை மீட்டு பாவமர கழுவி அவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒருபோதும் அந்த காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. சபை கர்த்தருடையதாக இருக்கிறது. அந்த சபைக்காக மற்ற யாரும் எந்த ஒரு மனிதனும் உரிமை பாராட்ட முடியாது. ஒரு தேச தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டின் அதிபதியாக இருக்கலாம், ஒரு பெரிய வசதி படைத்த பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் சபையை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. தேவன் தாமே இரத்த சிந்தி அதை சம்பாதித்திருக்கிறார். அந்த சபையிலே நாம் ஒவ்வொருவரும் அங்கங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைந்தவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். நாம் இயேசுவின் ஆடுகளாக இருப்போம் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு பின்னே செல்ல வேண்டும். நான் மந்தையின் ஆடுகளாக இருக்கின்றோம். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கின்றார். மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு ஆடுகள் கீழ்ப்படுகிறது. சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருக்கிறது. இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். Jesus says, I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. ஆடுகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். உங்களையும் என்னையும் மீட்கத்தக்கதாக தேவ ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். அவரை நீங்கள் அறிய வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை நமக்காக தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே மனிதனுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த செய்தியை ஆதி அப்போஸ்தலர்கள் நன்கு அறிந்தார்கள்.
பேதுருவை பற்றி நீங்கள் அறிவீர்கள். பேதுரு ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் உண்டு உறங்கி அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டவன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களிலே 3வது முறையாக அவர்களுக்கு தரிசனம் காண்பித்தார். அந்த 3வது முறையிலே தரிசனம் காண்பிக்கிறதுக்கு முன்பதாக அவர்கள் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மீன் பிடிக்கும்படியாக கடந்து சென்று விட்டார்கள். மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்றார். அதற்காக பயிற்சி கொடுத்தார். இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகையினாலே நான் மறுபடியுமாக வேலைக்கு திரும்புகிறேன் என்று பேதுரு மீன்பிடி வலைகளை எடுத்துக்கொண்டு மற்ற அப்போஸ்தலர்களையும் அழைத்தால் அவர்களும் போனார்கள். அன்றைக்கு ராவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு அவர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு அற்புதமாக உணவுகளை கொடுக்கிறார். அப்பொழுது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீரை அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த பேதுரு 3 முறை மறுதலித்தவன். நீயும் அவர்களோடு இருந்தவர்களிலே ஒருவன் என்று சொல்லும்போது அவன் அறியேன் என்று சொன்னான். இப்படியாக 3 முறையும் அவன் சொன்னான். பின்பதாக மனம் கசந்து அழுதான். அன்பானவர்களே, அந்த பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசுவின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை அவர் அறிவார். இருந்தபோதும் அவர் கேட்கிறார். பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் ஏதாவது வாங்கி கொடுத்து விட்டு, அப்பா எனக்கு கொஞ்சம் கொடுப்பா என்று கேட்பார்கள். அந்த பிள்ளை கொடுக்குதா கொடுக்கலையா என்பதை சோதிப்பதற்காக கேட்பார்கள். நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடனே அதை கொடுப்பார்கள். மற்ற பிள்ளைகள் அதை இழுத்துக் கொள்வார்கள், கொடுக்க மறுப்பார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை அவர் அறிகிறார். இருந்தபோதும் அவனிடத்தில் 3 முறை கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அவன் துக்கப்பட ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிகிறார். நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. உன்னை பேதுரு சொல்கிறார், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசுவின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அருமையான போதகமார்களே, நீங்கள் இயேசு விட்டு சென்ற ஆடுகளை மேய்க்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். தேவனுடைய மந்தை, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சிந்தி சம்பாதித்த சபை. அந்த சபையை மேய்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. பேதுருக்கு அந்த பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பை மறந்தவனாக மீன் பிடிக்கும்படியாக கடந்து சென்றான். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பார்க்கிறீர்கள், அழைத்த வேளையிலே உண்மையாக இருந்தார்கள். எலியா உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவனுக்கு பின்பதாக எலிசா 12 ஏறு பூட்டி உழுது கொண்டிருந்த அவனை எலியா தீர்க்கதரிசி அழைத்தார். ஓர் இணை ஏர் மாடுகளை பிடித்து அடித்து விருந்து வைத்து விட்டு ஊழியத்துக்கு கடந்து சென்றான் எலிசா. அவன் வேலைக்கு திரும்பினானா? யோவான் ஸ்நானகன், இயேசுக்கு முன்னோடியாக வந்தவன் யோவான் ஸ்நானகன், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசித்தவனாக இருந்தான். தன்னுடைய பெற்றோருக்கு ஒரே பிள்ளை, நான் அவர்களுக்கு சம்பாத்தியம் செய்து போட வேண்டும் என்று பெற்றோர்கள் பின்னே சென்று வேலைக்கு கடந்து சென்றானா?
ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற பிரசங்கத்தை செய்தார். இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் அந்த வேலையை செய்து நிறைவேற்றினான். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொன்னான். ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. ஆதி அப்போஸ்தலர்கள் படவுகளை, தங்களுடைய தகப்பனை, கூலி ஆட்களை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே கடந்து சென்றார்கள். பெரிய விருந்து வைத்தெல்லாம் இயேசுவுக்கு பணி செய்திருக்கிறார்கள். உன்னதமான ஊழியத்துக்கு கடந்து செல்கிறோம் என்ற சந்தோஷத்தினாலே சென்றார்கள். அவர்கள் வேலைக்கு திரும்பவில்லை. இந்த பேதுருவும் இந்த வேலையை அவன் செய்ய வேண்டும், மந்தை மேய்க்கக்கூடிய வேலையை அவன் செய்ய வேண்டும். என் ஆடுகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். நீங்களும் நானும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அந்த மந்தையை மேய்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். அந்த மந்தையை மேய்த்து ஒரு சரியான வழியிலே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்கும் இருக்கிறது. எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பணியிலே நீ உற்சாகமாக ஈடுபட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீ செய்து நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து 3 முறை கேட்டுக்கொண்டார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இயேசுவுக்கு சொந்தமான ஆடுகள், அது வேற ஒரு நபருக்கு சொந்தமான ஆடுகளே அல்ல, அது இயேசுவுக்கு சொந்தமான ஆடுகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. 3வது, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்திலே உள்ளவைகள் எல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். Jesus said, they shall hear my voice, and there shall be one fold and one shepherd. ஒரே மந்தையாக மாறும். சிதறி கிடக்கிறது, மந்தையானது சிதறி கிடக்கிறது. இந்த தொழுவத்திலே உள்ளவைகளை எல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. இன்றைக்கு சபைகள் பிரிந்து கிடக்கிறது. பிரிவினையை கர்த்தர் ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளார். பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சத்தின்படியாக செய்ய பார்க்கிறான். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று பவுல் கேட்கிறார். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் அநேகர் அந்நாட்களிலே பிரிவினையை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். பிரிவினைக்கு கர்த்தர் காரணரே அல்ல. ஒரே சபை, ஒரே மந்தை தான் வேதம் சொல்லுகிறது. இந்த தொழுவத்திலே உள்ளவைகளை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். வேற ஆடுகளும் இருக்கிறது, அவைகளே நான் கொண்டு வர வேண்டும். அவைகளே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய ஆடுகளாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிறோம். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனுமா, அப்பொழுது எல்லாமே ஒன்றாக மாறும். எபேசியர் 5வது அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து, புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து, அந்த விதமாக சபையிலே கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுத்தார்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறபடியாக நம்மை பரிசுத்த செய்வதற்காக
திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள ஒரு சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார் என்று பாருங்கள். முழுவதுமாக அன்பு செலுத்தியிருக்கிறார் நம்மிலே. மத்தேயு 18வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். நாம் எல்லாரும் தேவனற்றவர்களாக இருந்தோம், பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், தூரமானவர்களாக இருந்தோம், கெட்டுப்போனவர்களாக இருந்தோம். கெட்டுப்போன நம்மை இயேசு ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. Even so, it is not the will of your Father which is in heaven that one of these little ones should perish. ஒருவர் கூட கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். எவ்வளவு அருமையாக எடுத்து சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்க, ஒரு ஆடு காணாமல் போனால் போகட்டுமே, மற்ற 99 ஆடுகள் இருக்கிறதே என்று அவன் சந்தோஷத்தோடு தொழுவத்துக்கு போவானா? 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேடி தெரிவான். அதை கண்டுபிடித்த உடனே தன் தோள்கள் மேலே போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோட மற்ற ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு தொழுவத்துக்கு வந்து சேருவான். ஆக ஒருவனும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. இச்சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை இங்கே இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். அருமையான சகோதரி சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீ தேவனுக்கு தேவை. நீ காணாமல் போன ஆடாய் இருக்கின்றாய். நான் அவரை அறியேனே என்று நீ சொல்லலாம். நான் கிறிஸ்தவன் இல்லை என்று நீ சொல்லலாம். இந்த வானமும் பூமியும் உனக்காக பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். இந்த பூமியிலே நீ இருக்கிறாய் என்றால் தேவனுடைய சித்தத்தினாலே நீ இருக்கின்றாய். நீ தள்ளுண்டவனாக இருக்கலாம், அநேகரால் புறம்பாக்கப்பட்ட ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக நீ இருக்கலாம், உன்னுடைய இன ஜன பந்துக்கள் உன்னை கைவிட்டு விட்டு இருக்கலாம். ஆனால் உன்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீ தேவை. அவர் உன்னை தேடி வருகிறார். நீ அவருடைய ஆடு. நீ காணாமல் போன ஒரு ஆடாய் இருக்கின்றாய். உன்னை அவருடைய மந்தையிலே சேர்க்கும்படியாக அவர் பிரயாசம் கொள்ளுகிறார். அவருடைய மந்தையிலே நீ சேரும்போது உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய தயவை நீ பெற்றுக்கொள்வாய். ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நேராக நீ வழிநடத்தப்படுவாய். நீ அவருடைய மந்தையின் ஆடாக நீ மாற வேண்டும். காணாமல் போன உன்னை தேடியவர் வருகின்றார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக மாறுங்கள். கடைசியாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22 25 வசனங்களை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
நாம் ஆதாமினுடைய சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு மரணம் என்பது நமக்கு நிச்சயம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததைப் போல நாமும் எழுப்பப்படுவோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதலாவது எழுந்தவர் அதிலே கிறிஸ்து. இரண்டாவது நாம் அவர் பின்னே ஒவ்வொருவரும் எழுப்பப்படுகிறோம். தேவன் நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசுனுடைய வருகையிலே கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து பிதாவும் தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இப்பொழுது கிறிஸ்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். கடைசியிலே இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ராஜ்யத்தை தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அது தேவனுடைய ஆளுகையின் கீழாக முழுவதுமாக கொண்டு செல்லப்படும். நித்திய நித்தியமாக நாம் தேவனோடு அவரோடு கூட இரண்டும் வாழ்வோம். அது மட்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது சபையை ஆண்டு கொண்டிருக்கிறார். சபை அவருடையதாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் கீழாக இருக்கிறது. அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறது. அவரே அந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவரே சொந்த இரத்தத்தை சிந்தி அதை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதற்கு இரட்சகராக இருக்கிறார். அதற்கு மீட்பராக இருக்கிறார். அந்த சபையிலே இருக்கிற ஆடுகளாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். மந்தையின் ஆடுகளாக, அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக நாம் தொடர்ந்து அந்த மந்தையிலே இருக்க வேண்டும். இந்த மந்தை தேவனுக்கு சொந்தமான மந்தை. சபை யாருக்கு சொந்தமானது? பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானது. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்து இந்த சபையை மீட்டெடுத்திருக்கிறார். இது தேவனுடைய அனந்த திட்டம். நீங்களும் நானும் அந்த மந்தையின் ஆடுகளாக இருக்க வேண்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த மந்தையில் இருந்து கொண்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய திருச்சித்தத்திற்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் அவருடைய மந்தையின் ஆடுகளாக மாறவும் அவருடைய சபையிலே நீங்கள் நிலைத்திருக்கவும் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய மந்தையின் ஆடுகளாக, இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருப்பதற்காக நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொண்டு இந்த சபையை சம்பாதித்து கொண்ட தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து கொண்டு உம்முடைய திருச்சித்தத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ எங்களை சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தியல் வேண்டுமா? இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மாத இதழ் வேண்டுமா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முகவரியை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். இன்றே தெரியப்படுத்துங்கள். எங்களது முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, பத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடம் உள்ளன. இன்றே SMS பண்ணுங்கள். வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். எங்கள் பணி கிறிஸ்துவின் பணி. உங்களையும் எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லக்குண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.